கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போறீர்கள். எசப்பா நம்புங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவரால் செய்ய முடியும். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். 4 தலைமுறையாக யோபு தன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். 4 தலைமுறை கண்டார். யோசித்து பாருங்க, 4 தலைமுறை. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நஷ்டங்கள், இழப்புகள் வந்தது. கடைசி அவருடைய சரீரத்தில் வியாதி வந்தது. அவர் பிழைப்பேன்னு கூட நினைக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா மனைவியே தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்படி இருந்த அந்த யோபுடைய சரீரத்தில் இருந்த அந்த வியாதியை கர்த்தர் குணமாக்கி மீண்டும் வாழ வச்சிருக்காரு. 4 தலைமுறை கண்டிருக்கிறார். 4 தலைமுறை கண்டிருக்கிறார். இந்த கர்த்தர் உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறார். விலகினம், சோர்வு, வியாதி, பல விதமான நெருக்கடிகளாக இருக்கலாம். இனி வாழ முடியுமா? என் பிள்ளைகளை பார்ப்பேனா? பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்ப்பேனா? என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கலங்கி இருந்தீங்கன்னா உங்களோட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். யோபு 4 தலைமுறை காண வச்ச ஆண்டவர் உங்களையும் காண வைக்க போகிறார். கண்டிப்பாக அற்புதம் செய்வார். அவரால் முடியும். அந்த அற்புதத்தை இன்றைக்கே செய்ய ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அதிசயம் நடக்க போகுது. வியாதி இருந்துன்னா உங்களை விட்டு வியாதி விலகும். குடும்பத்தில் ஏதாவது போராட்டம் இருந்துச்சுன்னா அது விலகி போகும். குடும்பத்தில் குழந்தை இல்லைன்னா குழந்தையை தருவார். அற்புதம் நடக்கும். நம்முடைய தேவன் அற்புதர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தவான்களுக்கு செய்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் நமக்கு செய்ய போதுமானவர். ஏன்னா நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜீவிக்கிற ஆண்டவர், உயிரோடு இருக்கிறவர். சரியா விசுவாசிங்க. 4 தலைமுறை காண போறீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ ஏசப்பா செய்ய போறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. யோபு 4 தலைமுறை கண்டதை போல ஏதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். இவர்கள் 4 தலைமுறை காணட்டும். வியாதி இருந்தால் வியாதி விலகட்டும். பிசாசன் போராட்டம் இருந்தால் பிசாசன் போராட்டம் விலகட்டும். பயம் இருந்தால் பயம் விலகி போகட்டும். யோபை 4 தலைமுறை காண செய்ததை போல ஒவ்வொருவரையும் 4 தலைமுறை காண செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க. திருமண தடை மாறணும். குழந்தை பாக்கியங்கள் குடும்பத்தில் கிடைக்கணும். குறிப்பாக பண கஷ்டங்கள் மறைந்து போகணும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் உடைய ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்க நீங்கள் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நீங்கள் அவர்களை ஆசீர்வதிச்சிருங்க. நீர் அப்படி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் யாராவது கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருப்பாங்கன்னா இப்போ அந்த பிரச்சனைகள் விலகட்டும். இந்த நேரத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.